ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இவங்க வந்து இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க விஜய் போய் சந்திச்சிடக்கூடாது. இதை வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஊடகங்களை வச்சு ஊதி பெருசாக்கி பாருங்கள் இன்னும் சந்திக்கல அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கி விஜய் வீழ்த்தணும், தாவேக்காவனோட வீழ்த்தணும், அல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி, இன்னும் அவர் கூட்டணி முடிவு பண்ணல, ஆனால் வந்து அவர் சார்ந்திருக்க கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்றதுல ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேலை செய்கிறாங்க இவங்க திமுகவினர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் போடுவாங்க, அது ஒன்று இருக்குது, வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவோம். இந்த பிரச்சனை அனுமதி அளித்தே ஆகணும். அவர் தான் தெளிவாக சொல்ல போகிறாரு, நாங்கள் ஹெலிகாப்டரில் தான் போக போகிறோம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ரீதியில் பேச போகிறாங்க. அது இல்லாமல் அவங்களும் வந்து ஒரு இப்போ எப்படி திமுக மற்ற கட்சிகளில் வந்து படை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, கார்டு, அவங்களும் அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் செக்யூரிட்டி கார்ட்ஸும் இவங்க ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸும் என்கேஜ் பண்ண போகிறாங்க. அதனால் பிரச்சனைகள் வராது அப்படின்ற ரீதியில் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அதில் கோர்ட்டில் சப்மிட் பண்ணால் அதுக்கான ஆர்டர்ஸ் வரும், தேதியை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ நேரம், எத்தனை பேரை பார்க்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம். இவ்வளோ லிமிட்டடு பேரை தான் பார்க்கணும், வேறு எந்த நிகழ்வும் வச்சுக்க கூடாது அப்படின்றதில் அனுமதி அளிப்பாங்க. ஸோ அது ஒன்றும் பாசிபிள் இருக்குது. இல்லைன்னா கூட அந்த மண்டபம் கிடைக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது.